ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ பார்த்தீங்களா? சமையல் அறையில இருக்குது. இது வந்து செயற்கையான பூ கிடையாது. இயற்கையா நம்ம மாடி தோட்டத்திலயோ அல்லது நம்ம வீட்டு தோட்டத்திலயோ இருக்கிற அந்த பூ தான். இத வந்து நானுமே டெஸ்ட் தான் பண்ணி பார்த்தேன். ஒரு சின்னதா ஒரு டப்பால வச்சு அந்த பூ வந்து அந்த செடிய வந்து நான் ஒரு தண்ணி ஊத்தி கொண்டாந்து சமையல் கட்டுல வச்சிருந்தேன். வெயில் படாதுல்ல. அதனால பூக்குதா என்னன்னு தெரியல. அது ஒரு 1 வாரமா இருந்துச்சு. ஆனா அந்த 1 வாரமா அந்த இலை வந்து வாடவே இல்ல. அது குட்டி குட்டியா முட்டெல்லாம் இருந்துச்சு. அந்த முட்டெல்லாம் கொஞ்ச நாள்ல வந்து ஒரு ஒரு 2, 3 நாள்ல எல்லாமே பூக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்பதான் நினச்சேன், சரி இத சமையல் கட்டுல வச்சோம்னா, இந்த செடி வெயில் இல்லாட்டியும் வரும். நல்லா தளதளன்னு தான் இருக்கும். ஒண்ணுமே வேஸ்ட் ஆகல. அதோட அந்த கற்பூரவள்ளியும் அதே மாரி தான் 1 வாரமாவே வச்சிருக்கோம். 1 வாரமாவே வீணாவே போகல. பூக்குது, பூ பூக்குது. அதுல உள்ள முட்டெல்லாம் பூக்குது. இத நம்ம சமையல் கட்டுல வச்சுக்கும்போது அது நெறைய இருக்கு பால்கனில. அப்போ அதுலருந்து சும்மா கொஞ்சமா பிச்சு வச்சிருக்கேன். இது பார்க்க அழகா இருக்கும். நம்ம போய் பால்கனில பூத்துருக்கான்னு நான் போய் அடிக்கடி பார்ப்பேன். அது பூத்திருக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அது இப்போ வந்து நம்ம சமைக்கும்போது, வேலை பார்க்கும்போது அது கண்ணுல பார்த்துக்கிட்டே நம்ம செய்யும்போது நம்ம மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இது ஒரு நான் மொத சின்னதா ஒரு ஜாடில வச்சு சும்மா 2 கொஞ்சமா தான் வச்சு பார்த்தேன். சின்ன 2 இனுக்கு மட்டும் வச்சு, அது தாங்குதான்னு பார்த்தேன். ஆனா வந்து அது நல்லாவே இருக்குது.